ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MongoDBயில் இருக்கக்கூடிய அப்டேட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் 1 அப்டேட் மினி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தப்பே. ஸோ இது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபீல்டு ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ நம்மளோட MongoDBயில் டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த கலெக்ஷனில் உள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்டோட டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட் அப்டேட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது அரேஸும் மென்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அந்த அரையோட டேட்டாவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய அரே அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதை உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல டேட்டா வச்சுருந்தோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் எதுவுமே அரே இல்லை. ஸோ போஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, போஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 அரே இருக்கு. தெரியுதா? ஸோ 0 1 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அரையோட டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 2 புது அப்டேட்ஸ் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்த கத்துப்போம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை லைவா நம்ம கோட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, ஃபீல்ட் அப்டேட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒரு கலெக்ஷனுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கலெக்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இருக்கக்கூடிய ஃபீல்ட் அப்டேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டாலர் சிம்பிளில் தான் வரும். ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட MongoDBயில் எல்லாமே டாலர்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டாலர் கரண்ட் டேட், அதாவது நீங்கள் வந்து ஒரு டேட் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் அப்டேட் பண்ணுறேன், என்னோட வெப்சைட் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நான் என்னோட கரண்ட் டேட்டை நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு டேட்டா நம்ம இந்த ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் டேட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அதாவது நம்ம வந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஆர் ஒரு வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஐஎன்சி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி 2. இப்போ நம்ம வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கலாமே. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 10 பிஸ்கட் இருக்கு. இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பிஸ்கட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா டெய்லி நம்ம அதோட குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஜஸ்ட் குவான்டிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் டேட்டா பேஸ்ல அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ வந்து ஒரு ஃபீல்டில் நம்ம ஈஸியா இந்த மூலியமா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீநேம். இப்போ நம்ம வந்து அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா அந்த ஃபோனோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக இருக்கும். பட் அது அடுத்த 6 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு புது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வெர்ஷனோட நேமை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு புது வெர்ஷன் நம்ம கொண்டு வருவோம். கரெக்டா? ட்ரெண்டிங்ல. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஓல்டு ஃபீல்ட் நேமை கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃபீல்ட் நேமை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீநேம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பழைய டேட்டாவோட ஃபீல்டு நேமை புதுசாக மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட், அதாவது நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ அந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த ஃபீல்டோட நேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேல்யூ, அதாவது இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபீல்டும் அதே மாதிரி அந்த ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்செட். இப்போ நான் வந்து ஒரு ஃபீல்டை நான் ரிமூவ் பண்ணணும், நான் கிரியேட் பண்ணிடுறேன். அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அன்செட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபீல்டோட நேமை கொடுத்து ஜஸ்ட் எம்டி டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இது வந்து அங்க இருக்கக்கூடிய எம்டியான ஃபீல்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரே அப்டேட் ஆப்ரேட்டர்ஸ் நான் சொன்னேன்ல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுல 2 அரே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ நியூ, அப்புறம் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஈவெண்ட். ஸோ அவங்களோட ஹாபிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹாபிஸ் இருக்கலாம். கரெக்டா? பாட்டு கேட்கறதா இருக்கலாம், அப்புறம் டான்ஸ் பண்றதா இருக்கலாம், கதை சொல்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹாபிஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ்ல நம்ம கொடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ அந்த டேகை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என்னைக்கு டான்ஸ் இருக்கலாம், ஸோ நாளைக்கு வந்து மியூசிக் இருக்கும் அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஜஸ்ட் நம்மளோட இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே டேக்ஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ அந்த டேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு நேம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் நியூ டேக் இங்க வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் இருக்கு, ஈவெண்ட் இருக்கா? ஸோ இங்க நான் டான்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அங்க எனக்கு டான்ஸ் அப்படிங்கிற டேட்டா அந்த அறையில எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ட ரிமூவ் பண்ணணும். எனக்கு வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல குடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்ல இருந்து அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ட நான் ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னா, இந்த ஒரு இது குடுக்கலாம். பட் இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ட மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னா, பாப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பரேட்டர் குடுக்க முடியும். ஓகேவா? இந்த ஆப்பரேட்டர் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணும்னா, அந்த அரே ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நியூஸ் அப்படிங்கிற இந்த டேட்டாவ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, புல். புல் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரிமூவ்ஸ் ஆல் த எலமெண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு அரேல குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த அரேல உள்ள எல்லா டேட்டாஸ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் புல் அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்ட் குடுத்தோம் அப்படின்னா, அப்படியே அமர்த்தி தள்ளிரும். ஓகேவா? ஸோ வெளிய தள்ளிரும். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் புஷ். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா புதுசா அந்த அ இதுல கொண்டு போய் நான் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து எந்த இடமும் இல்ல. ஸோ எனக்கு வந்து கடைசியா போய் இன்சர்ட் பண்ணா போதும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்க புஷ் அப்படிங்கிற கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆப்பரேட்டர். ஸோ இந்த ஆப்பரேட்டர் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த அரே ஃபீல்டோட நேம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா நீங்க ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ இத குடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த வேல்யூல லாஸ்ட்டா அதாவது இங்க ஈவென்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ஈவென்ட்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 2 அப்படின்னு செட் பண்ணி, ஸோ அந்த இடத்துல நம்ம குடுக்கக்கூடிய டான்ஸ், மியூசிக் இந்த மாரி எந்த டேட்டானாலும் அங்க செட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபைல் அப்டேட் ஃபீல்ட் அப்டேட் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன? அதே மாரி அரே அப்டேட் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன? ஸோ ஃபீல்ட் அப்டேட் அப்படின்னா, நம்ம ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குல்ல. ஸோ இங்க பாருங்க. இந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபீல்டோட டேட்டாவ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம் அப்படின்னா, ஃபீல்ட் ஆப்பரேட்டர் குடுத்து நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே நான் வந்து ஒரு அரே இந்த மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அரேக்குள்ள நான் வந்து நெறைய சேஞ்சஸ் மேக் பண்ணுவேன் கரெக்ட்டா? ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரே அப்டேட் ஆப்பரேட்டர் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, 2 டிஃபரெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இத நீங்க வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத லைவா நான் வந்து கோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இத டீடைலா கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.